காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு மாபெரும் வாக்கத்தான். செங்கல்பட்டு மாவட்டம் வேளச்சேரியில் காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரியின் 50வது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு மாபெரும் வாக்கத்தான் அக்டோபர் 11, 2025 அன்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சங்கம் EAPA மற்றும் இஸ்லாமிய வர்த்தகர்கள் நலச்சங்கம் மற்றும் எக்ஸ்னோரா ஆகியவற்றுடன் இணைந்து ஆரோக்கியமான காற்று பசுமையான எதிர்காலம் என்ற கருப்பொருளில் சூழலியல் நடைபயணத்தை மேற்கொண்டனர். இந்த நடைபயணத்தில் 1500க்கும் மேலான மாணவர்கள், பேராசிரியர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், நிர்வாக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் ஜனாப் MG தாவூத் மியாகான் மற்றும் தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் கோ காமராஜ், உதவி வன பாதுகாவலர் C இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நடைபயணமானது காமராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தொடங்கி கல்லூரி வளாகத்தில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை மேயர் கோ காமராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவரும் சிறப்புரையாற்றினார்கள். கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் ஜனாப் MG தாவூத் மியாகான் அவர்கள் 50வது ஆண்டு கல்லூரி பொன் விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த நடைபயணம் மக்களிடையே பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடைபெற்ற ஒரு முயற்சி என்று தன் தலைமை உரையில் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் M தங்கராஜ், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் R திருமூர்த்தி, இஸ்லாமிய வர்த்தகர்கள் நலச்சங்கம் செயலாளர் அயூப் கான் மற்றும் தாம்பரம் வனத்துறை ரேஞ்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பிற முக்கிய விருந்தினர்கள் மற்றும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் M அப்துல் தவாப், கல்லூரி கண்காணிப்பாளர் A மசார்கான், துணை முதல்வர்கள் IQAC ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர். காமராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் பிற கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவரும் பதாகைகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு செய்திகளை ஏந்தியிருந்தனர். நிகழ்வின் இறுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும், ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது, மரம் நடுவதை ஊக்குவித்தல் மற்றும் ஆரோக்கியமான காற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுவது குறித்து கூட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சமூகத்தை முன்னிறுத்தி சுற்றுச்சூழல் நடவடிக்கை மூலம் கிரகத்தை பாதுகாப்பதில் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக இந்த நிகழ்வு அமைந்தது. அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரி மேடவாக்கம் சார்பாக இவ்வருடம் பொன்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அது ஏற்கனவே இரத்த தான முகாம், மெகா இரத்த தான முகாம் நடைபெற்றிருக்கிறது. கல்லூரி மாணவர்களில் 20 விழுக்காட்டிற்கு மேல் அன்றைக்கு இரத்த தானம் அளித்தார்கள். அப்புறம் மெடிக்கல் கேம்ப், ஐ டெஸ்டிங், டென்டல் மற்றும் ஜெனரல் மெடிசின் அனைத்திற்கும் மெடிக்கல் கேம்பும் இந்த கல்லூரி வளாகத்தில் நடந்து மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களுடைய பெற்றோர்கள், பொதுமக்கள் அவர்கள் எல்லாம் பயன் பெற்றிருக்கிறார்கள். அடுத்து 3வதாக இந்த விழா, இந்த தொடர் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக இந்த விழாவை இங்கே இருக்கக்கூடிய இந்த EA மற்றும் எக்ஸ்னோரா அமைப்புகள் உடன் இணைந்து இன்றைக்கு அதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக பெரிய ஊர்வலம் இங்கே காமராஜபுரத்தில் செம்பாக்கத்தில் இருந்து புறப்பட்டு நம் கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி சென்னை கிறித்துவ கல்லூரி, SIVT கல்லூரி, குருநானக், ஆசான் மெமோரியல், AM ஜெயின் காலேஜ் போன்ற பல கல்லூரி மாணவர்களும் இணைந்து இந்த ஊர்வலத்தில் கலந்து சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் அறிந்த வரையில் இவ்வளவு பெரிய ஒரு ஊர்வலம் இந்த விழிப்புணர்ச்சிக்காக, சுற்றுச்சூழல் விழிப்புணர்ச்சிக்காக இந்த பகுதியில் நடந்த வரலாறே கிடையாது. இந்த விழாவுக்கு தலைமை ஏற்று நம் தாம்பரம் கார்பரேஷனுடைய துணை மேயர் திரு காமராஜ் அவர்கள் இதை ஆரம்பத்தில் எல்லோருக்கும் முதலாவதாக இதை மிக அழகாக இதை நடத்தி கொடுத்ததற்காக நாம் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் மற்றும் பல பொதுமக்கள், பழைய அரசு அலுவலர்கள், நிர்வாகிகள்
போன்றவர்கள் எல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், இந்த இயற்கை சுற்றுச்சூழல் சரியாக பாதுகாக்கப்படாததால் இந்த கம்ப்ளீட்டாக இந்த என்விரான்மெண்ட் ஒரு சேஞ்சஸ் உலகளாவிய அளவில் எங்கெங்களை தினமும் பத்திரிகையில் பார்க்குறோம், வெள்ளப்பெருக்குகளும் சூறாவளிகளும் அந்த வெயிலினுடைய தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணம் நாம் மக்கள், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த இயற்கையை சரியாக பாதுகாக்கப்படாததால் தான் என்ற அந்த அடிப்படையில் அந்த விழிப்புணர்ச்சியை மக்களிடையேயும் குறிப்பாக மாணவர்களிடையும் அதை ஏற்படுத்தி குறைந்தபட்சம் வருங்காலத்தில் உள்ள சந்ததிகள் இந்த இயற்கை சூழலோடு ஒத்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த விழிப்புணர்ச்சிக்காக இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அதனுடைய இந்த விழாவில் கலந்து சிறப்பித்த முன்னாள் எஸ்பி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அழகாக ஒரு கடவுள் வாழ்த்து பாடி இந்த விழாவை தொடங்கி வைத்தார். ஏனைய மூத்த வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களும் இந்த விழிப்புணர்ச்சிக்காக மாணவர்களிடையே ஒரு அழகான ஒரு உரையை நடத்தியிருக்கிறார். அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர்களும் இதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த முயற்சி இதோடு நின்று விடாமல் வருங்காலத்தில் இதை தொடர்வதற்கு இந்த கல்லூரி தொடர்ந்து அந்த முயற்சிகளில் ஈடுபடும். ஏற்கனவே இத்தகைய விழாக்களை நாம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த பொன்விழா விழா எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு கொடுக்கின்ற மாதிரி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த கல்லூரியினுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக இதை தொடர்ந்து நடத்துவோம் என்று உறுதிமொழியும் இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை மக்கள் அனைவருக்கும் அதை தெரியப்படுத்துவதிலும் நாங்கள் பெருமை அடைகிறோம். கண்ணியமிகு காயத்து மில்லத் அவர்களுடைய நினைவால் நடத்தப்படுகின்ற இந்த கல்லூரி உள்ளே நுழைந்தவுடன் பசுமை நிறைந்த நினைவுகளுடன் உள்ளே நுழைந்தேன். சுற்றுச்சூழலுக்கான விழிப்புணர்வு முகாமை செம்பாக்கத்தில் தொடங்கி அங்கிருந்து எங்களுடன் பயணித்த வனத்துறை அதிகாரிகள், பொதுநல சங்கங்கள், எக்ஸ்னோரா அமைப்பு, வழக்கறிஞர் அத்துணை பேரும் நடைபயணமாக நம்முடைய குருநானக் காயத் மில்லத் கல்லூரிக்கு வருகை தந்தார்கள். அவர்களுடன் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வருகை தந்த மாணவர்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முழக்கங்களுடன் வழியில் நின்றவர்கள் எல்லாம் எதற்காக இந்த விழிப்புணர்வு செய்கின்றார்கள் என்று கேள்வி கேட்கின்ற வகையிலே அந்த விழிப்புணர்வு எதற்காக நடத்துகின்றோம் என்றதை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே கோஷங்களை எழுப்பி வழிநெடுக்க நடந்து வந்தோம். உள்ளே நுழைந்தவுடன் பசுமை பூங்காவில் நுழைந்தது போல் நுழைந்தேன். இந்த நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர், அனைவரையும் செயலாளர், கல்லூரி முதல்வர், கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களும் எங்களை வரவேற்று மேடை அமைத்திருக்கின்றோம். மேடையில் போய் சேர்ந்து அமர்ந்து மாணவர்களுக்கு கருத்துக்களையும் சுற்றுச்சூழலுடைய அவலங்கள் எப்படி நிவர்த்தி செய்வது என்று விறுவிறுயாக பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். வந்தவுடன் பார்த்தேன், மேடை இருந்தது, இயற்கை கொடையும் இருந்தது. அதுதான் ஆலமர குடை. அந்த குடையின் கீழ் அமர்ந்து இங்கு உங்கள் முன்னால் பேசி கொண்டிருக்கின்றோம். வீடுகளில் குப்பை சேகரிப்போம். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தெரு மூலையில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில் குப்பையை போடணும்னு வச்சுருப்பாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருகை தந்தவுடன், முதலமைச்சராக பதவி பொறுப்பேற்றவுடன் அந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் அகற்றிவிட்டு இல்லந்தோறும் சென்று மக்கா குப்பை, மக்கும் குப்பை இரண்டு தரமாக பிரித்து அருகிலுள்ள இடங்களில் எடுத்து சென்று பிரித்து மக்கும் குப்பையை உரத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அறிவுரையின்படி
தாம்பரம் மாநகராட்சி செயல்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள இடங்களில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கின்ற வகையில் ஏரி குளங்களை புனரமைத்தல், ஏரி குளங்களினுடைய நீர் மாசடைந்து விடாமல் ஏரி குளங்களை பாதுகாப்பும் பணியில் நமக்கு நாமே திட்டம், அதே போல தமிழக அரசினுடைய நிதி பங்களிப்புடன் நிறைய ஏரிகளை நாங்கள் குளங்களை தூர்வாரி கட்டுமான பணிகள் எல்லாம் செய்து அதன் அருகிலே சிறு சிறு மரங்களை வைத்து பெரிய மரமாக வளர்ப்பதற்கு நாங்கள் தாம்பரம் மாநகராட்சி முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. என்னுடைய அன்பு சகோதரர் தாவூத் அவர்கள் கூறியபடி கூத்திற்கிணங்க நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, வருங்கால இந்தியாவை வளமாக்கும் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே வருகிற இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களாம் அற்புதமாக அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதனால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் நாட்டினுடைய ஆரோக்கியமும் முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதுக்கு முன்னால் சொல்லுவார்கள், குறிப்பிட்ட நேரத்தில் மழை வரும் என்பார்கள். பருவ காலம் மாறி மாறி மழை பெய்து கொண்டிருக்குது. அதற்கு காரணம் சுற்றுச்சூழலே காரணம். ஒரு இடத்துல ஒரு அளவான மழை பெய்யும், ஒரு இடத்துல கனமான மழை பெய்யும். அந்த மழை பெய்வதற்கு காரணமே சுற்றுச்சூழல் தான். அந்த சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் விடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு இந்த கல்லூரி முன்னுதாரணமாக இருந்து நடத்துகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விழிப்புணர்வு முகாம் இதுபோல் பல இடங்களில் நாங்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையும் அவர்களிடம் வைத்து விடைபெறுகிறேன்.